இப்படியெல்லாம் என்ன, இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒன்று, ஆட்சிக்கு வந்ததினால் ஒரு பேச்சு என்று சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தது. தேர்தல் அறிக்கை இப்பொழுதும் இணையங்களிலே உள்ளது. தேர்தல் அறிக்கையிலே 142வது தேர்தல் அறிக்கை என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு விட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம். இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. அதே போல திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு அதிமுக அரசாங்கத்திடம் போக்குவரத்து கழகங்களை சீரமைப்பதற்காக திமுக கொடுத்த ரெக்கமெண்டேஷனை, திமுக கொடுத்த பரிந்துரைகளை பூரா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கின்றது. நாம் இன்றைக்கு போராடுவது, நாம் இன்றைக்கு 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருப்பது நம்முடைய கோரிக்கைக்காக மட்டுமல்ல, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்க என்ன அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்தீர்களோ உங்கள் கோரிக்கையை நீங்களே நிறைவேற்றுங்கள் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 18 மாதமாக ரிட்டையர்ட் ஆன தொழிலாளிக்கு பணம் வரவில்லை. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 30 லட்சம் 40 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும். நான் போய் செக்ரட்டரியை போய் பார்த்தேன். செக்ரட்டரியை போய் பார்த்து, நாங்கள் இந்த ஆட்சி வந்தவுடனேயே எங்களுடைய பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூடாது, எங்களுடைய பணத்தை செலவு செய்யாமல் பிஎஃப் பணத்துல போடுங்க, கிராஜுவிட்டி ட்ரஸ்டுக்கு பணம் கட்டுங்கள், அதே போல சொசைட்டிக்கு கட்ட வேண்டிய பணங்களை எல்லாம் கட்டுங்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த ஆட்சி பதவியேற்ற உடனேயே அன்றைக்கு முதலிலே போக்குவரத்து அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் அவர்களிடம் சொன்னோம். நாங்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டிருந்தால் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை என்று செக்ரட்டரியிடம் சொன்னோம். அப்ப சொல்லும் பொழுது என்ன சொன்னோம் என்றால், எங்களுடைய பணம் 7000 கோடியை எடுத்து செலவு செய்திருந்தது அதிமுக அரசு. இப்பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு 10,000 கோடியை செலவு செய்து விட்டார்கள் என்று சொன்னோம். செக்ரட்டரி சொன்னார் 10,000 இல்லைங்க 12,000 கோடி. செக்ரட்டரி நம்மகிட்ட என்ன சொல்றாரு, 10,000 கோடி அல்ல 12,000 கோடி என்று சொன்னார். இப்ப செக்ரட்டரியை பார்த்து 1.5 ஆண்டு ஆச்சு. இப்ப எவ்வளவு? 15,000 கோடி தொழிலாளிகளுடைய பணத்தை அரசு கையாடல் செய்திருக்கின்றது. 15,000 கோடி தொழிலாளர்களுடைய பணத்தை வைத்து போக்குவரத்து கழகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. மறுபக்கம் போக்குவரத்து கழகங்களிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அவர்களுடைய பணத்தை வைத்து இந்த அரசாங்கம் போக்குவரத்து கழகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. 18 மாதங்களாக ஓய்வு பெற்ற ஊழியருக்கு ஒத்த பைசாவும் கொடுக்காது. அதே போல இன்றைக்கு ரிட்டையர்டான ஊழியர்கள் 90,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 90,000 பேர்ல 20,000 பேருக்கு 70 வயதுக்கு மேலே 104 மாதங்களாக அவர்களுக்கு டிஏ உயர்வு கொடுக்கவில்லை. இந்த டிஏ உயர்வு நிறுத்தப்பட்ட காலத்திலே மட்டும் மரணம் அடைந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய எண்ணிக்கை 10,000 பேர். 10,000 பேர். 18 மாதத்திலே ரிட்டையர்ட் ஆகி இறந்து போன தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை ஒரு 500 பேருக்கு மேல. எந்த பைசாவும் வாங்காம 500 தொழிலாளர்கள் இறந்து விட்டார்கள். 10,000 தொழிலாளர்கள் டிஏ உயர்வு மறுக்கப்பட்டு அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். மறுபுறத்திலே என்ன, மெடிக்கல் காப்பீடு கொடுக்க வேண்டும், மருத்துவ காப்பீடு. அதிலேயும் கூட இந்த அரசாங்கம் வஞ்சனை என்பது செய்து கொண்டிருக்கிறது. இப்படி எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய நலன்களை இந்த அரசாங்கம் மறுக்கின்றது.